நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். வட சென்னையில் திமுக அதிமுக வாக்குவாதம். நாமினேஷனுக்காகவும் நாற்காலிக்காகவும் அடிச்சுக்கிட்டாங்கோ. முதல்ல இந்த வீடியோவில் அதிமுக தரப்பு என்ன சொல்லுதுன்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது பாஜக தரப்பு என்ன சொல்லுதுன்னு பார்க்க போகிறோம். மூன்றாவது திமுக தரப்பு என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். கடைசியில் தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். இந்த வாக்குவாதம் எதற்காக நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, யார் முதல்ல மனு தாக்கல் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இந்த வாக்குவாதமே தொடங்குச்சு. கடைசியில் யார் தான் முதல்ல மனு தாக்கல் பண்ணாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது கடைசியாக பார்க்கலாம். இப்போது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வட சென்னையில் நடந்த வாக்குவாதத்தை பார்த்துட்டு வாங்க. காலைல 10 மணிக்கு வந்துட்டோம். கேண்டிடேட் வந்தா மட்டும்தான் டோக்கன் கொடுப்போம்னு சொன்னாங்க. வீடியோ கவரேஜே இருக்கு. ஃபர்ஸ்ட் கம் நாங்க தான். அப்ப எங்களுக்கு 7 கொடுத்துட்டு அவங்களுக்கு 2 அவங்க சொல்ற மாதிரி 2 ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தா அது தப்பு இல்லது. கேண்டிடேட் வராம எப்படி 2 வாங்க முடியும்? You unnecessarily taking risk. Everything record in the audio, the video. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நாங்க கேட்ல அந்த டைம் நீங்க மாட்டாதீங்க. அவ்வளவுதான் சொல்றேன். இந்த வாக்குவாதம் என்பது கண்டிப்பாக ஓரளவுக்கு உங்களுக்கு புரிதலை கொடுத்துருக்கும். யார் மீது தவறு என்றோ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதிமுக தரப்பு என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, மனு தாக்கலுக்கே இந்த அளவுக்கு கெடுபிடி பண்ணுறாங்களே, பெரிய பிரச்சனை பண்ணுறாங்களே, வேட்பு மனு பரிசீலனை எந்த அளவுக்கு நேர்மையாக நடக்கும், பிரச்சாரத்தை நேர்மையாக நடத்துறதுக்கு எப்படி விடுவாங்க, வாக்குப்பதிவு எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கும், வாக்கு எண்ணிக்கை எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கும். சாதாரணமாக வேட்புமனு தாக்கலுக்கே இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணுறவங்க மற்றதெல்லாம் எப்படி ஜனநாயக பூர்வமாக நடத்துவாங்க? அதிமுக இந்த அளவுக்கு பேசுது, அது யோகியமாக நடந்துக்குச்சா வட சென்னையில் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே எழும். அதிமுக என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் கமிஷனுடைய விதியே என்ன சொல்லுது, முதல்ல யார் வராங்களோ அவங்க மனு தாக்கல் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அதனால் அதிமுக காரங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, நாங்கள் முதல்ல வந்துட்டோம், எங்களை மனு தாக்கல் பண்ண விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுக என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, டோக்கன் பிரகாரம் நாங்கள் தான் முதல்ல, நாங்கள் தான் 2ஆம் நம்பர் டோக்கன் வச்சுக்கிறோம், அதிமுக 7ஆம் நம்பர் டோக்கன் வச்சுக்கிறாங்க. எப்படிங்க 7ஆம் நம்பர் டோக்கன் வச்சுக்கிறோம் முதல்ல மனு தாக்கல் பண்ண முடியும்? நாங்கள் 2ஆம் நம்பர் டோக்கன் வச்சுக்கிறோம், எங்களை தான் முதல்ல விடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அமைச்சர் சேகர் பாபுலிருந்து யார் மனு தாக்கல் பண்ண போகிறாங்களோ வேட்பாளர் வரைக்கும் கிட்டத்தட்ட 5 பேர் தான் உள்ளே இருக்க வேண்டும். அவங்களையும் தாண்டி அதிகமான பேர் போய் சேரில் உக்காந்துக்கிட்டாங்க. பிறகு அதிமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் அப்புறம் என்னத்துக்கு தேர்தல் கமிஷன் ஒரு விதி இருக்குது, முதல்ல வரவங்களுக்கு தான் மனு தாக்கல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற விதி என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கடைசியில் அதிமுக இன்னொரு ட்விஸ்ட்டும் வச்சு, தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுது, ஒரு டோக்கன் வாங்க வேண்டும் என்றால் யார் மனு தாக்கல் பண்ண போகிறாரோ அந்த வேட்பாளர் இல்லாமல் டோக்கன் யாருக்கும் வழங்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. அதன் அடிப்படையில் எங்கள் வேட்பாளர் 7ஆம் நம்பர் டோக்கன் வாங்கியிருக்காரு. ஆனால் காலையில் 9 மணிக்கே திமுக இந்த டோக்கனை டம்மி வேட்பாளர் மூலமாக வாங்கியிருக்கு. முதல்ல எந்த கட்சியினுடைய அங்கீகாரத்துடன் ஒரு வேட்பாளர் வருகின்றாரோ அவருக்கு தான் டோக்கனே கொடுக்கணும். ஆனால் திமுகவுடைய டம்மி வேட்பாளருக்கு எதற்காக 2ஆம் நம்பர் கொடுத்தீங்க? சரி, டம்மி வேட்பாளருக்கு 2ஆம் நம்பர் டோக்கன் கொடுத்தீங்க, அந்த வேட்பாளர் இந்த டைமில் மனு தாக்கல் பண்ண சொல்லு.
நாங்கள் ஒத்துக்கிறோம், முதல்ல டோக்கன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு டம்மியாக ஒருத்தர் டோக்கன் வாங்குவார். டோக்கன் வாங்கும்போது வேட்பாளரும் இருக்க மாட்டார். ஆனால் நாங்கள் முதல்ல வந்து 7ஆம் நம்பர் டோக்கன் வாங்கிட்டு அதற்கு பிறகு வந்து சேரை பிடிச்சிக்கிட்டு எங்களுக்கு சேர் விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார்லாம் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. உடனே சேகர்பாபு ஐயா அமைச்சர் இருக்கார் பாருங்க, அவர் அடா இன்னொரு 5 சேரை தந்து போட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் போடுற சேர் எனக்கு என்னத்துக்குங்க? இந்த மனு தாக்கல்லே வந்து விதிமீறல் அதிகரித்திருக்கிறது. மொத்தமே வீடியோவாக ரெக்கார்ட் ஆகியிருக்கிறது. முதல்ல எங்களை மனு தாக்கல் பண்ண விடுவீங்களா விட மாட்டீங்களா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் சேகர்பாபு அவர்களை பொறுத்த வரைக்கும் காலையில் வேட்பாளர் எங்கள் வேட்பாளர் வரலையா, வந்தாரியா 9 மணிக்கு வந்துட்டாரியா 9 மணிக்கு வந்துட்டாரியா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நிர்வாகி கிட்ட நம்ம அமைச்சர் வாக்குவாதத்தை ஈடுபடுறாரு. அங்கே அதிமுக நிர்வாகியை பொறுத்த வரைக்கும் நம்ம அமைச்சர் சொல்லுகின்ற வார்த்தையை காது கொடுத்து கேட்கல. திடீர்னு நம்ம அமைச்சரை பொறுத்த வரைக்கும் வாடா போடான்னு இறங்கிட்டாரு. டேய் வந்தாடுறா அப்படின்னு சொல்லிட்டு 4-5 முறை மிரட்ட அதிமுக நிர்வாகியை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஒரு அமைச்சர் மரியாதை பேசலாம் இல்லையா, நீங்கள் மரியாதை பேசலனா மரியாதை கெட்டு போடும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நிர்வாகியும் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட சேகர்பாபு வாயடிச்சு நின்றுட்டாரு. அதிமுக பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் கமிஷனுடைய ரூல்ஸ் என்னன்னா யாருக்கும் டோக்கனே வழங்கக்கூடாது. முதல்ல எதற்காக டோக்கன் வழங்கினாங்க? அப்படி டோக்கன் வழங்கினா கூட வரிசை பிரகாரம் பதிவு பண்ணணுமா இல்லையா? திமுகவுடைய டோக்கன் 9ஆம் நம்பர், எங்களுடைய டோக்கன் 7ஆம் நம்பர், இடையில் 8ஆம் நம்பர் ஒருத்தர் இருக்கிறாங்க. 7ஆம் நம்பர் நாங்கள் வந்த பிறகு 8ஆம் நம்பர் வேற ஒருத்தர் வந்த பிறகு 9ஆம் நம்பர் திமுக வரணும். டோக்கனே வழங்கக்கூடாது. தேர்தல் கமிஷன் ரூல்ஸ்லேயே அது இல்லை. கூட்டம் அதிகரிக்கும் டோக்கன் வழங்கினீங்க நிர்வாக வசதிக்காக, அதையாவது கடைபிடிச்சிங்களா அப்படின்னு அதிமுக காரங்க வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அராஜகத்தை வெளிப்படுத்தினாங்க. ஆனால் தேர்தல் அலுவலர் முன்பாக அதிமுக திமுக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போது வெளியில அதிமுக திமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ரெடி ஆயிட்டாங்க. வாங்கடா நீயா நான் பார்த்து மோதிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. இப்போ பிஜேபி காரங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அடா என்னங்க இவனுங்க 11:05க்கு உள்ள போனானுங்க 2 பேரும், இவனுங்களே ஒட்டு மொத்தம் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ 2 கால் ஆச்சு, நாங்களாம் எப்போதான் மனு தாக்கல் பண்றது? கடைசியில் 5 மணி ஆச்சு, முடிஞ்சு போச்சு போங்கன்னு சொல்றதுக்கா? நாங்க என்ன உங்களுக்கு ஊருக்கா தொக்கா? நீங்க 2 பேரும் அடிச்சுவீங்க, கடைசியில் நாங்க ஏமாந்து வெளியே நிக்கணுமா? இப்போ அதிமுக திமுக 2 பேருக்கு இடையில பகை இருக்கிறது. இன்னைக்கு அரசியல் காலத்துல திமுக அதிமுக மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு ஒரு செயற்கையான கருத்தியலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திடீர்னு சண்டை போட்டுக்கிறாங்க. வட சென்னையை பொறுத்த வரைக்கும், ஏன் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக மட்டும்தான் களத்துல இருப்பது போல தெரிகிறது, மற்றபடி யாரும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு பாஜக வட சென்னை வேட்பாளர் தேர்தல் அலுவலர்கிட்ட தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாரு. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த தேர்தல் அலுவலர் என்று சொன்னோம் இல்லையா, அந்த தேர்தல் அலுவலரை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி ஊழியர் ஆணையர்கள்ல இவரு ஒரு ஆணையர். இங்க திமுக என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆணையரை பொறுத்த வரைக்கும் மேயருக்கு கீழாக வேலை செய்யக்கூடியவங்க. வட சென்னையில் வந்து யார் போட்டிடுறாங்க? நம்ம ஆற்காடு வீராசாமியுடைய மகன் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். இப்போ மேயரே வந்து பார்த்தீங்கன்னா வேட்புமனு தாக்கலுக்கு அழைச்சிக்கிட்டு வராங்க. இப்படி மேயரை வேட்புமனு தாக்கலுக்கு அழைச்சிட்டு வந்தாங்கன்னா இந்த தேர்தல் முடிந்த பிறகு இந்த தேர்தல் அலுவலராக இருக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையர் வந்து மேயருக்கு கீழே தான் வேலை பார்க்கணும். அப்போ மேயர் என்ன நினைப்பாங்க? யோ அன்னைக்கு ரூல்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க அதிமுக காரங்க, நீ என்னடான்னு கேட்டிங்கன்னா நம்ம பக்கம் பேசாமல் சட்டம் நீதின்னு பேசின்னு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு எலெக்ஷன்லாம் முடிஞ்சிட்ட பிறகு இந்த தேர்தல் அலுவலரை மேயர் அவர்கள் பழி வாங்கினா என்ன பண்ணுறது? திமுக காரனுடைய யோகிதை பற்றி நமக்கு தெரியாதா? அலுவலகத்துக்குள்ளவே எல்லா வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. ஒரு அமைச்சரை பொறுத்த வரைக்கும் சக அரசியல்வாதியை பார்த்து வாடா போடான்றது போடா நாயன்றது இப்படி பேசுறாங்கன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட்லாம் இல்லாம திரைமறைவுக்கு பிறகு இந்த அதிகாரியை எந்த அளவுக்கு மிரட்டுவாங்க? அதனால இந்த தேர்தலே வந்து நியாயமா நடக்குமா என்று சந்தேகமா இருக்குது அப்படின்னு அதிமுகவுடைய வழக்கறிஞர் அணி தலைவராக இருக்கக்கூடிய இன்பதுரை அவர்கள் வந்து தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துகின்றார். தேர்தல் கமிஷனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நேர்மையா நடந்திருக்கிறது, ஆனா தொடர்ச்சியாக திமுக அழுத்தத்தினால நேர்மையா நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சந்தேகம் எனக்கும் தான் இருக்குது. ஏன்னா எல் முருகன்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஊட்டியில போயிட்டு தான் வேட்பாளராக மனு தாக்கல் பண்றார். அப்படி மனு தாக்கல் பண்ணுவதற்கு முன்பாக கூட்டமாக தொண்டர்கள் புடைசாய வருகின்றார். பிறகு தேர்தல் அலுவலகத்திட்ட போயிட்டு மனு தாக்கல் பண்றார். வந்த கூட்டங்களுக்கு உள்ள அனுமதி கிடையாது. அதனால குறிப்பிட்ட தொலைவு, அதாவது தேர்தல் அலுவலகத்திலிருந்து ஒரு 200 மீட்டருக்கு முன்பாக அந்த கூட்டத்தை நிறுத்திட்டு இவங்க வராங்க.
பிறகு கூட்டமானது கலைந்து செல்ல வேண்டும் என்று காவல்துறை சொன்னாங்க. ஆனால் வேட்பாளருடன் வந்திருக்கின்ற பாஜகவினரை பொறுத்த வரைக்கும் எப்படி கலைந்து செல்வாங்க? அதனால அவங்க கலைந்து செல்லாத காரணத்தினால் ஊட்டியில் இன்னைக்கு அடிதடி நடந்திருக்கிறது. அடிதடி இல்லை, தடியடி நடந்திருக்கிறது. காவல்துறையினை பொறுத்த வரைக்கும் பாஜக தொண்டர்களை கலைப்பதற்காக லேசாக தடியடி நடத்திருக்காங்க. அலுவலகத்துக்குள்ள அத்துமீறி நுழல, தேவையில்லாத இடத்துல ஒன்று கூடல, அனுமதிக்கப்பட்ட இடத்துல இருந்தாங்க. அப்படி இருந்தாலும் காவல்துறையுடைய அத்துமீறலை கண்டித்து நம்ம அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும், நம்ம எல் முருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஊட்டியில தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுட்டாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் சரி திமுகவினுடைய கட்டளையை ஏற்று காவல்துறையிலிருந்து அதிகாரிகள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தவறான செயலில் ஈடுபடுகின்றார்கள் என்று சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஐயா, காவல்துறையில நாம் எதை இப்ப பேசினாலும் கூட அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த காக்கி சட்டைக்கு ஒரு கலந்தம் இல்லைங்களா? அது எந்த மாற்று கருத்து? அதனாலதான் நீங்க எல்லாம் வரும்பொழுது காவல்துறையை பத்தி எந்த ஒரு கோஷமும் போட்டாதீங்கன்னா, நம்ம கட்சி காவல்துறையை மதிக்கிறீங்க, எந்த கட்சி மதிக்கிறீங்க? எந்த கட்சி மதிக்க? நடந்த சம்பவம் ரொம்ப ரொம்ப தவறு. எஸ்பி சார் அதான் சொன்னேன், சார் கூட்டம் அதிகமா இருக்கு, நீங்க அவங்கள்ட்ட சொல்லணும்னா ஒரு வார்த்தை போன் பண்ணா உள்ள இருந்து வந்து நாங்க சொல்லிருக்கோம், கொடுத்த நேரத்துக்கு வர்றோம், கொடுத்த இடத்துக்கு. இப்போ திமுக என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆபீசருக்கு எதிராக சத்தம் எல்லாம் போட்டு வந்து பத்திரிகையாளர் முன்பாக என்ன மாதிரி பேசுறாங்க. நம்முடைய அமைச்சரை பொறுத்த வரைக்கும், ஏன்பா நம்மளாம் ஆளுங்கட்சியில் இருக்கிறோம், கண்டிப்பாக எதிர்கட்சியில பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை மையப்படுத்தி ஏதாவது பிரச்சனையில் ஈடுபடுவாங்க, சண்டை சச்சரவு வரும். அதனால நாங்களே வந்து விட்டு கொடுத்துட்டோங்க. முதல்ல வரவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மனு தாக்கல் பண்ணணும் என்று சொல்றாங்க. அதுவும் இல்லாமல் டோக்கன் கொடுக்குறாங்க. எங்களுக்கு 2ஆம் நம்பரு, அவங்களுக்கு 7ஆம் நம்பரு. அந்த சட்டத்தெல்லாம் மதிக்க மாட்டாங்க. எங்கள் முதல்வரை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இந்த தேர்தல் நடக்கணும். அதனால எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சந்தர்ப்பத்தை தேடுவாங்க, பிரச்சனை வேணாம்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம். இல்லைங்க, 2 பேரும் நீங்கள் நீண்ட நாளாக ஆண்டவர்கள், உங்களுக்குள்ள ஏற்படுகின்ற பிரச்சனையானது வெளியிருக்கிற தொண்டர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்துமே, கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு ஜெயக்குமார்கிட்டையும் கேட்டாங்க, நம்ம அமைச்சர்கிட்டையும் கேட்டாங்க. ஜெயக்குமாரை பொறுத்த வரைக்கும் எங்கள் உரிமையை நாங்கள் ஏங்க விட்டு கொடுக்குறோம்? இதுவே நாங்கள் வந்து திமுக பண்ண மாதிரி நாங்கள் பண்ணியிருந்தா திமுக விட்டுருப்பாங்களா? ஸோ எங்களுடைய வாய்ப்பை, எங்களுடைய நேரத்தை அவங்க தட்டி பறிக்கலான்னு நினைக்கிறாங்க, நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இரண்டாவது, அதே ஜெயக்குமார் கிட்ட அமைச்சர்லாம் வாடாப்படான்னு சொல்லிவிட்டாங்களே உங்கள் ஆள்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது, அவங்க கலாச்சாரம் எப்பேற்பட்டது நமக்கு தெரியாதுங்களா? இன்னைக்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதா இருந்தாலும் சரி, வேட்புமனு தாக்கலை தடை பண்ணதா இருந்தாலும் சரி திமுக காரங்க தான். ஆனால் நாளைக்கு யாரெல்லாம் வந்து நியாயப்படி நடந்தாங்களோ அவங்க மீது வழக்கு போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க ஐயா. அதனால திமுகவுடைய அரசியல் கலாச்சாரமே அதானே, நாங்கள் ஏன் விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய அத்துமீறலை ஜெயக்குமார் அவர்கள் பேசினாரு. நம்ம அமைச்சரிடத்துல ஒரு பத்திரிகையாளரை பொறுத்த வரைக்கும், என்னங்க அதிமுக காரங்க உங்களை வாடா போடான்னு பேசுறாங்களே அப்படின்னு சொல்லும்போது, அதிமுக காரங்க எப்பேற்பட்டவங்க தெரியாதா, அதனால தான் ஒருமையில பேசிட்டாங்க, பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக விட்டுட்டோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவினரும் திமுக அமைச்சர்களும் அதிமுகவினரும் இது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த வீடியோவை ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதிமுக காரங்க பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் ஈடுபட்டு இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு வேட்புமனுவானது நல்ல நேரம் என்பதனாலும் நல்ல நாள் என்பதனாலும் ஸ்டார் வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி, சாதாரண கட்சி தொண்டர்களாக இருந்தாலும் சரி, இல்லை சுயேட்சைகளாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக மனு தாக்கல் பண்ண வேண்டும் என்று குவிந்தார்கள். அதில் அதிமுக திமுக 2 பேருடைய ஈகோ பிரச்சனையினால, இல்லை அதிமுகவுடைய உரிமை பிரச்சனையினால காலதாமதம் ஆகி போச்சு. ஸோ தேர்தல் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அதிமுக மனுவை தான் முதல்ல ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். ஏன்னா தேர்தல் கமிஷனை பொறுத்த வரைக்கும் முதல் யார் டோக்கன் வாங்கினாங்களோ வேட்பாளருடன் அவங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை. 2வது யார் முதல்ல உள்ள வந்து வேட்பு மனுவை தாக்கல் பண்ண போறேன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை. அதனால வீடியோவெல்லாம் ரெக்கார்டில் இருக்குது, அத்துமீற முடியாது. அதனால அதிமுக மனுவையே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பெற்றுக்கொண்டார்கள், 2வது திமுக பெற்றுக்கொண்டார்கள். பிறகு இந்த வாக்குவாதத்தினால பல மணி நேரம் அந்த இடத்துல நேரம் வீணாச்சு. அடுத்தடுத்த கட்சிகள் வேட்புமனு தாக்கல் பண்ணுறது பிரச்சனை எழுந்தது. அதில் தான் பாஜக கூக்குரல் எழுப்புனாங்க. இல்லாத ஆதரவை, அவங்களுக்குள்ள இல்லாத சண்டையை இருப்பது போல மக்களிடையே காட்டி, ஏன்பா திமுக எதிரி அதிமுக தான்பா, இந்த 2 பேர் தான் தமிழகத்துக்கு வரணும் அப்படின்னு சித்தாந்தத்தை விதைக்க பார்க்குறாங்க. அதற்காக தான் இந்த ட்ராமா அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க. சரி, ஒட்டுமொத்தமாக இன்றைய தேர்தல் அரசியல் களத்தில் வட சென்னையில் அதிமுக திமுக இடையில வாக்குவாதம் தான் ஹைலைட்டாக இருந்தது. அதுதான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்து உங்கள் கருத்து சொல்லுங்கள்.